ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் 2 ராஜாக்களை குறித்து தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்களை குறித்து, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலையும் இஸ்ரவேலின் 2வது ராஜாவாகிய தாவீதையும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதிலிருந்து நமக்கு தேவன் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து தான் எல்லா வசனமும் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. வரிசையாக நம்ம வாசிக்கலாம். அதற்கு முன்பதாக நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8, 9 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்போது இந்த வசனத்தில் தெளிவாக தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நம்மளுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் கிடையாது. அதை ரிவர்ஸில் சொன்னோம்னா, அவர் நினைக்கிறது போல் நாம் நினைக்கிறதும் கிடையாது. ரெண்டுத்துக்குமே ஒரு மிஸ்மேட்ச் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அவர் ஒரு பிளான் வச்சுருப்பார். அவர் ஒரு நேர்த்தியான ஒரு வழிவாசல் வச்சுருப்பார். அதற்கு ஏற்றாற் போல் அவர் செய்வார். நாம் அதை எப்போ சரியாக புரிந்து கொள்கிறோமோ காரியங்கள் ஈஸியாக நடக்கும். உதாரணமாக, நம்ம எதற்காவது ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருப்போம். ஆனால் தேவன் நமக்கு வேற ஒரு காரியத்தை வச்சுருப்பார். நான் தொடர்ந்து இதுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன், ஆனால் ஒன்றுமே நடக்காது. எப்போ நடக்கும்னா, என்னுடைய அந்த ஜெபமும் தேவனுடைய விருப்பமும் எந்த பாயிண்டில் ஒன்றா மீட் ஆகுதோ அப்போ அந்த காரியம் உடனே நடக்கும். அது வரைக்கும் தேவன் வெயிட் பண்ணுவார். நம்மளை அவருடைய சித்தத்துக்கு நேராக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டே வருவார். அப்போ நாம் அவருடைய வழிகளையும் அவருடைய நினைவுகளையும் புரிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கும். இப்போ சவுலுடைய வாழ்க்கையிலும் தாவீதோட வாழ்க்கையிலும் தேவன் எப்படி வித்தியாசமாக யோசிச்சாரு, எப்படி செயல்பட்டாருன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரவேலில் 12 கோத்திரம் இருக்குது. 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரத்தை தான் ராஜாக்களுக்காக தேவன் தெரிந்தெடுத்தார். ஆதி ஆகமத்தில் யாக்கோபு அவங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும் போதே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, யூதா கோத்திரத்தில் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை, அங்கே சொல்லிட்டாரு. ராஜாக்கள் இதில் தோன்றுவார்கள். அந்த ட்ரைபில் தான், அந்த கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவும் பிறப்பார்லாம் தீர்க்க தரிசனமாக முன்னமே சொல்லப்பட்டது தான். அப்படி இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. சாமுவேல் கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் முன்னாடி பகுதி, 1 சாமுவேல முன்னாடி வாசிச்சிங்கன்னா தெரியும். எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசியிட கேட்குறாங்க. அப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கும் போது, இது தேவ சித்தமா இல்லை அவங்க விருப்பமா? ஆண்டவருக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவை கொடுக்கணுன்றது விருப்பமாக இருந்துச்சா, இல்லை ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேணும்னு விரும்பி கேட்டாங்களா? ஜனங்கள் தான் கேட்டாங்க. ஆண்டவர் சொல்லவே இல்லை. அந்த இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா சாமுவேல் துக்கப்படுவார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க உன்னையே தள்ளல, என்னையே தள்ளிட்டாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தான் இருந்து நடத்திட்டு வந்தார். ஆனால் இவங்க உலகத்தை பார்த்து எனக்கு அப்படி ஒரு ராஜா வேணும், எங்களை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளிலும் ராஜாக்கள் இருக்கிறாங்க, அதே போல் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அவங்க எப்படி கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், தேவனே நீங்கள் உங்கள் சித்தத்தின்படி ஒரு ராஜாவை கொடுங்கன்னு கேட்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் இப்படி ராஜா இருக்காங்க, அந்த நாட்டில் அப்படி ராஜா இருக்காங்க, எங்களுக்கும் அவர்களை போல ஒரு ராஜா வேணும்னு சொல்லி தேவன்கிட்ட கேட்குறாங்க. அதே போல் அவங்களுடைய மனசில் இருந்த காரியம் எப்படி அப்படின்னா, அவங்க சுற்றி இருக்கிற தேசங்களோட ராஜாக்களை பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால், அவங்க எகிப்திலேருந்து புறப்பட்டு வந்தபோது ராட்சதர்களெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க ஒன்று மறந்துட்டாங்க, அந்த ராட்சதர்களையும் அழித்தது தேவன். கர்த்தர் தான் செய்தார். அதை அவங்க மறந்துட்டாங்க. இப்போ எப்படி வராங்கன்னா, எல்லாரும் எங்கள் கூட யுத்தம் பண்ண வராங்க, நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களுக்குன்னு ஒரு ராஜா இருந்தா எங்கள் யுத்தங்களை அந்த ராஜா நடப்பிப்பார். இதுதான் மெயின் ரீசன் அவங்களுக்கு ஏன் ராஜா வேணும்னு அவங்க கேட்டதுக்கு. எங்கள் யுத்தங்களை செய்யணும், சண்டை போடணும், எங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் கிட்ட கேட்குறாங்க. அப்படி அவர்கள் கேட்கும் போது அதுக்கு அர்த்தம் என்ன? வாட்ட சாட்டமா, ஹைட் அண்ட் வெயிட்டா, பக்கத்து ஊர்லலாம் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ராஜா வேணுன்றது அவங்க மனசில் பதிந்திருந்தது. இதை தேவன் அறிவார். இப்போ உங்ககிட்ட கேட்குறேன்,
இதுதான் சூழ்நிலை. இப்போ அவங்க ராஜா வேணும்னு கேட்டுட்டாங்க. தேவன் அப்படியே ஒரு ராஜாவை கொடுப்பதாக இருந்தாலும் யூதா கோத்திரத்திலேருந்து தானே கொடுத்துருக்கணும். ஏன் பென்யமீன் கோத்திரத்திலேருந்து கொடுத்தாரு? இது இன்டராக்ஷன் செக்ஷன் மாதிரி எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. பென்யமீன் கோத்திரம் தான் இருக்கிறதுலையே சிறிய கோத்திரமா இருந்துச்சு. அப்படியே தேவனே ஓகேன்னு சொல்லி ராஜாவை கொடுக்கணும் அப்படின்னாலும் அவர் யூதா கோத்திரத்துல தான் கொடுத்துருக்கணும். ஆனால் தேவன் சவுலை தெரிந்தெடுக்கிறாரு. அவன் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவனா இருக்கான். ஏன் தேவன் சவுலை முதலாவதாக கொடுத்தார்? சவுலை குறித்து பார்த்தீங்கன்னா பென்யமீன் கோத்திரம் தான் யுத்தத்தில் 12 கோத்திரத்துலையும் பென்யமீன் கோத்திரம் தான் வல்லவர்கள். அவங்கள மாதிரி வில் வித்தையில் யாராலையும் வந்துட்டு நிற்க முடியாது. அவ்வளோ எக்ஸலண்ட்டாக அம்பு விடுறது, வில் அம்பு பயன்படுத்துறது பென்யமீன் கோத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப நேர்த்தியான கோத்திரம். பீறுகிற ஓநாய்களாக அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஒரு ஓநாய் எப்படி ஒரு தன்னுடைய இறைய திட்டம் போட்டு கூட்டமாக போய் சின்ன பின்னமாக்குமோ, பென்யமீன் கோத்திரம் யுத்தத்துக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா எதிரிகளை பீறி போடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய யுத்த வீரர்கள் பென்யமீன் கோத்திரத்தாரே. அந்த கோத்திரமே யுத்தத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த கோத்திரத்தில் இருந்து சவுலை தேவன் தெரிந்தெடுக்கிறார். இது முழுவதுமாக தேவன் எதற்காக கொடுக்குறாருன்னா, நீ ஆசைப்பட்டபடியே நான் முதலாவது உனக்கு ஒரு ராஜாவை கொடுக்குறேன், ஓ ஆசைப்படி நான் கொடுக்குறேன், ஆனால் ஐ வில் ப்ரூவ் டு யூ தட் யூ ஆர் ராங். நீ எதிர்பார்க்கிறது தவறுன்றத நான் உனக்கு நிரூபித்து காட்டுவேன். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம சவுலை குறித்து வாசிக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி கம்பேரிட்டிவா ஒருவேளை சவுளுடைய ஸ்தானத்தில் முதலிலேயே தேவன் தாவீதை கொண்டு போய் நிப்பாட்டி இருந்தா ஜனங்க ஏற்றுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. தாவீதோடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸுக்கும் சவுளுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், ஃபஸ்ட்டு அதை பார்ப்போமே. தாவீதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸுக்கும் சவுளுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸுக்குமே அவ்வளவு வித்தியாசங்கள் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். நாம் வந்துட்டு வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேராரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோள்களுக்கு கீழாக உயரமுள்ளவர்களாக இருந்தார்கள். அப்போ சவுல் எப்படி இருந்தானா, சவுளுடைய தகப்பன் குடும்பம் எப்படி இருந்துச்சான்? பராக்கிரமசாலிகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து சவுலை பார்க்கும்போது அவன் மகா சௌந்தரியம் உள்ளவனாக, பார்க்க ரொம்ப அழகா இருப்பான். அடுத்து முக்கியமான ஒரு கண்டிஷன், நிறைய இடத்துல இந்த வார்த்தை வரும், அவனுக்கு கீழே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே இருப்பாங்க. தோளுக்கு கீழே தான் இருப்பாங்கன்னா பார்ப்பதற்கு எல்லாரையும் விட நல்ல ஹைட்டா, நல்ல பாடியா, பார்ப்பதற்கே ஒரு ராஜ லட்சணத்தோட, உலக பிரகாரமான ராஜ லட்சணத்தோட இருந்தவன் தான் சவுல். அப்போ சவுலை கொண்டு வந்து நிறுத்தும் போது சாமுவேலே கூட எதிர்த்து தேவனிடத்துல இவர் தானான்னு கேட்கல. சாமுவேலுக்கு தெரியுமா இல்லையா, யூதா கோத்திரத்துல தான் ராஜா வரப்போறாங்கன்னு. அப்ப தேவன் சாமுவேல் கிட்ட சவுலை தான்ப்பா நான் ராஜாவா தெரிந்தெடுத்துக்கிறேன்னு சொல்லும் போது சாமுவேல் ஒரு கேள்வி கூட தேவன் கிட்ட, ஏன் ஆண்டவரே யூதா கோத்திரத்துல தானே ராஜாக்கள் வரணும், சவுலை எதற்காக தெரிந்தெடுத்தீங்க, எதுவுமே கேட்கல. சாமுவேல் அப்படியே அக்செப்ட் பண்ணுவாரு. இன்னும் சொல்ல போனா சாமுவேல் வந்து சவுலை அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா அபிஷேகம் பண்ணுவாரு. தாவீதை பார்க்கலாம், உண்மை அதுதான், நீங்க ஏற்றுக்கொள்வீர்களோ இல்லையோ, தாவீதை பார்க்கலாம் சவுலை அபிஷேகம் பண்ணி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா தான் அவர் வந்துட்டு அபிஷேகம் பண்றாரு. ஏன்னா தீர்க்கதரிசியாகிய சாமுவேலாகவே இருந்தாலும் கூட புறம்பாக சரீரத்தை பார்த்து அவனுடைய திறமையை பார்த்து இவன் ராஜாவா இருக்க தகுதியானவன்னு சொல்லி அந்த இடத்துல தீர்மானிக்கிறது நம்ம இங்க பார்க்க முடிகிறது. இன்னைக்கு உலகம் அது மாதிரி தீர்மானிக்குதா இல்லையா? இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுதா இல்லையா? நம்ம அப்பியரன்ஸை பார்த்து எடை போடுறாங்களா இல்லையா? இதுவா, இதெல்லாம் நீ எல்லாம் கேட்குறாங்களா இல்லையா? தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அபிஷேகமே தனி. சவுலை வந்து தேவன் ராஜாவா தெரிந்தெடுத்தாரு. ஆனா தாவீது பிறக்கும் போதே ராஜா,
பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். தன் இருதயத்துக்கு ஏற்றவனா தெரிந்து கொண்டார். தாவீதை பத்தி எங்க பார்த்தாலும் ராஜாவாகிய தாவீதுன்னு தான் எழுதுவாங்களே தவிர வெறுமன தாவீதுன்னு கூட எழுத மாட்டாங்க. தாவீது பூரணமாக அபிஷேகம் பண்ணப்பட்டு தான் பிறந்ததே. உருவானது, பிறந்தது எல்லாமே ஒரு அனாயிண்டிங்கோட, ஒரு பர்பஸோட ராஜாவாகத்தான் தேவன் கொடுத்தாரே. இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஒருவேளை ஏளனமா பார்ப்பார்களானால், என் சரீரத்தை பார்த்து, புறம்பான தோற்றத்தை பார்த்து நிர்ணயிப்பார்களானால், நான் சொல்றேன், உங்க மேல தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. அது உலகத்துக்கு தெரியாது, தெரிய வேண்டாம். ஆனால் உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். என்னுடைய ஆஃபீஸில் என்னோட ஹைட், எனக்கு இந்த ஹைட் காம்ப்ளெக்ஸ் நிறையா இருக்குது. என்னோட ஹைட்டு என்னோட கொஞ்சம் தான் இன்னொருத்தவங்க உயரமாக இருப்பாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் எப்படி திட்டுவார் தெரியுங்களா? என்ன வேணாலும் சொல்லி திட்டலாம். நீங்கள் வந்து ஒழுங்காக வேலை பார்க்கலனா அந்த இன்னொரு ஸ்டாஃபை பார்த்து சொல்லுவாங்க, உன் ஹைட்டுக்கெலாம் நீ வெளியில் போனால் ஏன் உனக்கு வேலை கொடுப்பான். சரியான கோவம் வரும். வேலை பார்க்குறது நான் என் அறிவை யூஸ் பண்ணி நான் வேலை பார்க்குறேன், நீ ஹைட்டை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்க? பேசுவாங்க. ஓ மூஞ்சிக்கெலாம் எவன் வேலை கொடுப்பான் சொல்கிறாங்களா இல்லையா? உனக்கெல்லாம் எவன் கொடுப்பான்? அப்பியரன்ஸை பார்த்து எவ்வளவோ கிரிட்டிசைஸ் பண்ண நாட்கள் உண்டு. அன்னைக்கு எனக்கு தெரியல இந்த ஹைட்டை வச்சுக்கிட்டு தேவன் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்துவார்னு எனக்கு தெரியல. மேபி அவருக்கும் தெரியல. ஆனால் தேவன் நினைத்தது நடந்துச்சா இல்லையா? உங்கள் ஹைட்டு முக்கியம் இல்லை, உங்கள் வெயிட் முக்கியம் இல்லை, உங்கள் அழகு முக்கியம் இல்லை. உங்கள் மேல் தேவன் வைத்த அபிஷேகம் விலையேற பெற்றது. அது நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும். அதே போல் காலேஜில் படிக்கும்போது நல்லா எல்லார்கிட்டையும் வாயடிப்பேன். அப்போ ஒரு நாள் இப்படி சேரில் உட்காந்துருப்பேன். இந்த சேர் நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்கும். தள்ளி உக்காந்திங்கன்னா என் கால் வந்து தரையில் படாது. அவ்வளோதான் என் ஹைட்டு. ஸோ எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்லி நான் வந்துட்டு ஒருத்தவங்களை ரொம்ப கிண்டலாக சொல்லிட்டேன். அவங்க திரும்பி பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சேரில் உக்காந்தா காலு கூட தரையில் படலை, அந்த அளவுக்கு கூட வளரலை. இது பேசுகிற பேச்சை பாரு. இந்த ஹைட் விஷயத்தை ஒரு மார்க்காக வச்சு பின் பாயிண்ட் பண்ணாங்க. உண்மையிலே சொல்கிறேன், அன்னைக்கு நான் வருத்தப்பட்டாலும் அன்னைக்கு தெரியாது இந்த ஹைட்டு தேவனுக்கு போதும் இங்கே நிற்க வைக்கிறதுக்குன்னு. அன்னைக்கு எனக்கு தெரியல. ஆனால் தேவன் நினைத்ததை அவர் நடத்தினார். தேவன் நடத்தினார். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய புறம்பான ஒரு தோற்றம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக இருக்கலாமே தவிர உங்கள் மேலே இருக்க அபிஷேகம் பெருசு. எதற்காக தேவன் இந்த ஹைட்டை உங்களுக்கு கொடுத்தாரோ அது ஒரு நாள் நிறைவேறும். உங்களை நிற்க வைக்க வேண்டிய இடத்துல நிற்க வைப்பார், உயர்த்த வேண்டிய இடத்துல அவர் உயர்த்துவார். அப்படி நல்லா ஆஜானு பாகுவாக ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்த சவுல் எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தான்? இல்லை உலகத்தின் பார்வையில், ஏன் சாமுவேலின் பார்வையில் கூட ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்ச தாவீது எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தான்? இவன் மேலே இருந்த அபிஷேகம் எப்படி இருந்தது? தாவீதின் மேலே இருந்த அபிஷேகம் எப்படி இருந்தது? இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன், அப்போ நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். நல்லா பாருங்கள், சவுல் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டாலும் அந்த அழைப்பை இழந்து போன ஒரு மனுஷனாக தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அவனுடைய ஸ்தானத்தில் தான் தேவன் என்ன பண்ணுறாரு? தாவீதை இப்போ ராஜாவாக கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. நல்லா பாருங்க, தாவீதை ராஜாவா அபிஷேகம் பண்ணுறாரு. ஆல்ரெடி சவுல் வந்து மோசமான ராஜான்னு பேர் வாங்கிட்டான். தேவனே மனஸ்தாபப்பட்டு தள்ளிட்டாரு. இப்போ அந்த இடத்துல தாவீதை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். தாவீதை அபிஷேகம் பண்ணியாச்சு. நான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீதை அபிஷேகம் பண்ணது யாரு? சாமுவேல். அவரு இஸ்ரவேல்லையே பெரிய தீர்க்கதரிசி. அப்போ நியாயமாக தாவீதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னா யார்கிட்ட அனுப்பியிருக்கணும்? சாமுவேல் கிட்ட தானே அனுப்பியிருக்கணும். ஆல்ரெடி ஒரு ராஜா இவ்வளோ மோசமாயிட்டான், இவனாவது நல்ல ராஜாவாக இருக்கணும் அப்படின்னா சாமுவேல் கிட்ட அனுப்பி கூடவே இருந்து நல்லதை கற்றுக்கோப்பா, எப்படி இருக்கணும்னு கற்றுக்கோ, தேவனை தேடுறதை கற்றுக்கோ, அப்படி தானே அனுப்பியிருக்கணும். நான் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தின்படி உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, இல்லை என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. தேவன் கரெக்டாக என்ன பண்ணுறாரு? தாவீதை அபிஷேகம் பண்ணின உடனே சவுல் கூட போய் உட்கார வச்சிட்டாரு. நீ சவுல் பக்கத்திலே இரு, சாமுவேல் கிட்ட போகவே. நல்லா பாருங்க, நீங்க சவுல் கூடவே தாவீது இருப்பாரு. தாவீது சவுல் கூடவே இருப்பாரு. இன்னும் சவுல் எங்க போறாரு வராரு, இன்னும் சொல்ல போனா சவுலுக்கு ஆயுததாரியாக தாவீது இருந்தார். அப்போ மெய்காப்பாளன் மாதிரி கூடவே இருந்து பார்க்கணும். எதை கற்றுக்கொள்ளும் படிக்கு தாவீது சவுல் இடத்துல அனுப்பப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, யுத்த கலை கற்றுக்கொள்வதற்கா? யுத்தத்தை பற்றி, சண்டை போடுறதை பற்றி கற்றுக்கிறதுக்கா? சவுலை பார்க்கலும் தாவீது சின்ன வயசுலேயே சிங்கத்தையும் கரடியும் ஜெயிச்சவர். அவருக்கு யுத்தத்திற்காக ஆயத்தம்லாம் தேவையே கிடையாது. அப்போ எதற்காக சவுலுக்கிட்ட அனுப்புனாரு? எப்படி ராஜ்யபாரம் பண்ணணும்னு கற்றுக்கிறதுக்கா?
ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. எப்படி நாட்டை ஆளணும், எப்படி மக்களை நியாயம் விசாரிக்கணும், அதெல்லாம் கற்றுக்கொள்வதற்காகவா? எப்படி இருக்கக்கூடாது, கரெக்ட், எப்படி இருக்கக்கூடாது, அதை விட மேலாக ஒரு முக்கியமான காரியத்துக்காக தேவன் தாவீதை சவுல் கூட வச்சாரு. எதுக்கு தெரியுமா? அபிஷேகத்தை மட்டும் நீ அசட்ட பண்ணி இழந்து போனன்னு வச்சுக்கைய, இவன் வாழ்க்கையை பார்த்து நீ கத்துக்கன்னு சொல்லி தாவீதுக்கு புரிய வைக்க தான் சவுல் கூடவே வச்சாரு. சவுல் கூட இருந்து 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 தாவீது நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, ஒரு மனுஷன் கிட்ட இருந்து ஆவியானவர் மட்டும் வெளியே போயிட்டாருன்னா அவன் நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும்னு துல்லியமா தாவீது கற்றுக்கொண்டதுனால தான் அவர் வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுத்தாரு. என்ன நடந்தாலும் என் அபிஷேகத்தை நான் இழந்து போகக்கூடாது, ஆவியானவர் நான் இழந்து போகக்கூடாது, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கை போடக்கூடாது. இதை தெளிவா தாவீது தெரிஞ்சுக்கணும் தான் நேரா தாவீதை கொண்டு வந்து சாமுவேல் கிட்ட விடல, சவுல் பக்கத்துல விட்டாரு. ஏன்னா தாவீது மேல ஒரு அபிஷேகம் இருந்தது. வசனம் சொல்லுகிறபடி ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, உங்கள் மேல இருக்கிற அபிஷேகமே உங்களுக்கு எல்லாத்தையும் போதிக்கும். ஆவியானவர் எப்படி நல்ல பிள்ளையா இருக்கணும்னு அருமையா கற்றுக் கொடுத்துருவாரு. ஆனா எப்படி இருக்க கூடாதுன்றத சில பேரை வச்சு தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதனால தான் தாவீதை கொண்டு வந்து சவுல் கூட வச்சாரு. தாவீது சவுல் கூடவே இருந்து துல்லியமாக அபிஷேகத்தை இழந்து போன ஒரு மனுஷனுடைய நிலைமை என்னன்னு சொல்லி நல்லா கற்றுக்கிட்டாரு. அதனால தான் தாவீது தேவனை விட்டு ஒரு நிமிஷம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் போகவே இல்லை. அவர் பத்சேபாலோட தப்பு பண்ண போது கூட என்ன சொல்லி வேண்டிக்கிறாரு? நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க, ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துடாதீங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க ஆண்டவரே, தயவு செய்து ஆவியானவரை மட்டும் என்கிட்ட இருந்து எடுத்துடாதீங்க. எப்படி அந்த ஞானம் வந்தது? சவுலை பார்த்தாரு. தப்பே பண்ணாலும் ஆண்டவர் காலில் விழுந்துடுறேன், ஆவியானவர் மட்டும் என்னை விட்டு போயாச்சுன்னா சவுளுடைய நிலைமை தான் இனிமே எனக்கும் வரும் அப்படின்னு இதையெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்காக தேவன் வித்தியாசமான ஒரு பிளான் போடுறாரு. அதுதான் நல்லவங்க கிட்ட போய் நம்மளை வைக்க மாட்டாரு. சில சமயம் இருக்கிறதுலே மோசமான சில மக்கள் மத்தியில் நம்ம வைப்பாரு. நல்லா பார்த்துக்கோ, அவன் தப்பு பண்ணுறான், நம்ம போய் சொல்வோம் இல்லையா, ஆண்டவரே இந்த மனுஷன் இவ்வளோ தப்பு பண்ணுறான், ஆண்டவரே இவங்க இப்படி பண்ணுறாங்க, என் தம்பி இப்படி பண்ணுறான், எங்கள் அண்ணன் இப்படி பண்ணுறான், எங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பண்ணுறாங்க, எவ்வளவு மோசமானவங்க, போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம்ல. சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறது, சொல்லிட்டீல, நல்லா தெரிஞ்சுக்கிட்டியா அவன் பண்ணுறது தப்புன்னு, உன் வாயெல்லாம் நீயே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டியா, அப்போ நீ அதை செய்யாத. இதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். பல நேரம் என்ன பண்ணிடும், அவங்க என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, நான் திருப்பி செய்கிறேன் இல்லையா பாரு, அவங்க எங்கள் அம்மாவை வந்து நல்லா பார்த்துக்கல, இரு ஒரு நாள் வரும் உனக்கு அந்த நிலைமை வராதா, அடிப்பார் ஆண்டவர், நம்மளை தான் அடிப்பார், அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏன்னா ஏன் வாயால் நான் நியாயம் தீர்த்திருக்கேன், அவன் செய்கிறது தப்புன்னு சொல்லிட்டு இப்போ பதில் செய்வதற்காக நானே அந்த காரியத்தை செஞ்சால் யாருக்கு இன்னும் அதிக ஆக்கினை, தெரிஞ்சே செய்கிற எனக்கு தான் அதிக ஆக்கினை. இது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் படிக்கு தான் தாவீதை கரெக்டாக சவுல் கூட போய் தேவன் வைத்தார். இதே போல் நான் வேலை பார்த்த ஆஃபீஸில் எனக்கு நிறைய மேனேஜர்ஸ் இருந்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இதை வந்து யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ரட்சிக்கப்படாத அந்த மேனேஜர்ஸ் கிட்ட இருந்து நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டேன். உண்மையை சொல்கிறேன், என்கிட்ட ஒரே ஒரு ரெண்டு ரட்சிக்கப்பட்டவங்க, ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருந்தார். அப்போ நான் ரட்சிக்கப்படலை, நான் என்ன அப்போ ஆசியில் தான் இருந்தேன். அப்படியே வருவார் ஆஃபீஸ்க்குள்ளே வர, என்னம்மா நீங்கள் சர்வீஸ் போனீங்களா, ஓ நீங்கள்லாம் மாஸ் போவீங்கள, எல்லாம் கிண்டல் கேலி எல்லாம் இருக்கும். ஆனால் உண்மையிலே சொல்லட்டுங்களா, அவரை பார்த்து ஒரு முதலாளி எப்படி இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன், எவ்வளவு கண்ணிங்கா, எவ்வளவு தந்திரமா, எவ்வளவு நோஸ் கட் பண்ணி என்னெல்லாம் பண்ணணுமோ சகலத்தையும் பண்ணுவார். அப்போல்லாம் ஆதங்கமாக கேட்பாங்க, எதுக்கு இவங்களெல்லாம் வச்சுருக்கீங்க, சாட்சி கேட்டு போகுது, இப்படி ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு இதில் எங்கள் வீட்டில் என்னை ரட்சிப்புக்குள்ள வானா திருப்பி கேட்பேன். இந்த பாரு என் ஆஃபீஸில் ஒருத்தன் இருக்கான், பார்த்தாலே பிடிக்கல, ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், பிராமின்ஸாக இருந்தாங்க என்னுடைய முதலாளிங்க, தங்கமான மனுஷங்க. உண்மையிலே சொல்கிறேன், பட்சபாதம் இல்லாமல் நியாயமாக ஒரு மேனேஜர் எப்படி இருக்கணும்னு அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு சார் வந்துட்டு ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போதே, நான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது அவர் வந்து தமிழ்நாட்டுக்கே ஹெட்டு, சாதாரணமான ஒரு பிரான்ச் விசிட்டுக்கு வந்தார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெளியில் இருக்க செக்யூரிட்டி பக்கத்தில் சேர் இழுத்து போட்டு உக்காந்தி அவர்கிட்ட தான் பேசுவார்.
நல்லா இருக்கீங்களா, என்ன பேசுவார், நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, எல்லாரை பற்றி விசாரிப்பார். அடுத்து ரிசப்ஷனில் இருக்கவங்க, ஆஃபீஸ் பாய்லேருந்து எல்லார்கிட்டையும் பேசுவார். அதே போல் அந்த நான் பெரியவன் நீ எனக்கு கீழே அந்த ஒரு தாட் இருக்காது. நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் ஆச்சரியப்படுவேன். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு ரேங்க் மேலே இருக்கவங்களாம் அப்படி குதிப்பாங்க பெரிய ஆள் மாதிரி. இவர் என்னடா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு, இவ்வளோ சாதாரணமாக இருக்காரு. என்னையெல்லாம் அவ்வளோ விசாரித்து உண்மையை சொல்லணுன்னா இந்த ரட்சிக்கப்பட்டவங்க என் மேலே பொய்யாக நிறையா காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து வைத்த போது அவர் ஒருத்தர் வந்து நின்று எனக்கு அவளை பற்றி தெரியும், நீங்கள் எல்லாம் உங்கள் வாயை மூடுங்கன்னு சொன்னார். நான் ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் எவ்வளவோ வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாரு. அப்போல்லாம் நான் கேட்ட காரியம், எதுக்கு இவங்க மத்தியில் வச்சுருக்கீங்கன்னா, எப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தாரு, எப்படி இருக்கக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்தார், எப்படி இருக்கக்கூடாதுன்னு கற்று. அதனால இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சவுலை போல் சில பேரோட நீங்கள் இருக்கீங்களா, பரவாயில்லை. எப்படி இருக்கக்கூடாதுன்றதை நீங்கள் கற்றுக்குவீங்க. எப்படி இருக்கணும் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நடத்துவார். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இன்றைக்கி நம்ம டாபிக் உள்ள போவோம். என்ன சிஸ்டர், இனிமேல் தான் டாபிக் உள்ளாரான சவுலை குறித்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வேகமாக போகிறேன் நான். ஸோ சவுல் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான்? 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 5வது வசனம். என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாத படிக்க. அதாவது சவுல் வந்து அவங்க அப்பாவோட கழுதையை தேடி கொண்டு போறார். இதெல்லாம் ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்னதாக நடக்குது. சவுலும் அவருடைய வேலைக்காரரும் கழுதைகளை தேடிக்கொண்டு போறாங்க. அப்போ இந்த வார்த்தையை பாருங்க, 2 பேரும் பேசிக்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டை விட்டு வந்து. என்ன சொல்றான் சவுல், என்ன சொல்றான்? என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாத படிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அப்போ எடுத்த காரியத்தை முடிக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சா? இதில் பாதி அதில் பாதி, எப்படியும் போய் நான் முடிச்சே தீருவேன், நிச்சயமாக எனக்கு வாய்க்கும், நான் முன்னேறி சென்று அதை சாதிப்பேன். இல்லை, பாதியிலே விட்டுட்டு போகிறதுனாலும் ஓகே அப்படின்ற ஒரு மனநிலைமை சவுலிடத்தில் இருந்தது. அடுத்து பாருங்க 9:6. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன், இது வேலைக்காரன் சொல்கிறான், இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். இப்போ சவுலும் வேலைக்காரனும் எங்கே இருக்காங்க? ஒரே இடத்துல தான் இருக்காங்க, ஒன்றா தான் இருக்காங்க. சவுல் என்ன சொல்கிறான்? வா திரும்பி போயிடலாம், இவ்வளோ தூரம் தேடணும் கிடைக்கல, போதும் வா போகலாம். ஆனால் வேலைக்காரன் சொல்கிறான், இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் இருக்கான்னு. சவுலுக்கு அது கூட தெரியலையா? நியாயமாக சவுலுக்கு தானே தெரிஞ்சிருக்கணும், அவன் தானே எஜமான், அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு தேவ மனிதர்களை பற்றின அறிவு சவுலுக்கு இருந்தது? எந்த அளவுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் பாதியில் இதை விட்டுட்டு போகக்கூடாது, கர்த்தருடைய மனுஷங்கிட்ட போய் விசாரித்து எப்படியாவது நான் அதெல்லாம் முடிக்கணுன்ற எண்ணம் இருந்தது. வேலைக்காரனுக்கு தெரிஞ்சது கூட, நான் உண்மையிலே அப்படி தான் ஃபீல் பண்ணேன், வேலைக்காரனுக்கு தெரிஞ்சது கூட சவுலுக்கு அந்த இடத்துல தெரியலை. ஆனால் வேலைக்காரன் என்ன பண்ணுறான்? நியாயமாக பேசி, இல்லை நம்ம போவோம், நம்ம அந்த தீர்க்கதரிசியிட்ட போய் விசாரிப்போம், அவர் நமக்கு வழியை காண்பிப்பார் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டுட்டு போகிறான். அடுத்து 9:7 பாருங்க. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம். சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருக்கானா இல்லையா? இவ்வளோ பெரிய ஆள், அவன் கையில் இருக்கிற எல்லாத்தையும் செலவழிச்சிட்டானா? ஒரு 2-3 நாள் பிரயாணத்தில் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டானா? கொஞ்சம் கூட மிச்சம் எடுத்து வைக்கவே இல்லையா? இவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். அதற்கு அவன் சொல்கிறான், அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. வேலைக்காரன் வச்சிருக்கான் மிச்சம். சவுளுடைய தன்மையை இது எல்லாத்துலேருந்தும் நீங்கள் பார்க்கணும். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சும் தேவன் என்ன பண்ணுறாரு? சவுலை ராஜாவாக்குறாரு. அதுதான் தேவன், அதுதான் தேவன். சில சமயம் சொல்லுவோம்ல, எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் நான் வந்து தொண்டனாக தான் உட்காந்துருப்பேன், எந்த திறமையும் இல்லை, அவன் வந்து மேலதிகாரியாக இருக்கான் அப்படின்னா அது தேவன் வச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்காரு, விட்டுருங்க, வேற ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா? அப்போ இவன் சொல்கிறான், அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். ஸோ இன்னொருத்தனோட உதவியை எதிர்பார்த்து நிற்கிற மனுஷனாக தான் இருக்கான் சவுல். தனக்குன்னு எடுத்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும், ஒரு ஃப்யூச்சருக்கு தேவைப்படுமே, நம்ம ஏதாவது வச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்லலாம் சவுல் இருந்ததாக
தெரியவே இல்லை. ஏன்னா ஒரு வேலைக்காரனுக்கு இருந்த அந்த ஒரு ஒரு சுதாரிப்பு கூட சவுல் இடத்துல இருந்ததாக தெரியவில்லை. அதுக்கப்புறம் தான் அவங்க சாமுவேலை போய் பார்ப்பாங்க. சாமுவேல் வந்து சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாரு. ஸோ அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி சவுல் இந்த நிலைமையில தான் இருக்கிறாரு. அபிஷேகம் பண்ணியாச்சு. எனக்கு வேதத்திலேயே ரொம்ப பிடிச்ச தீர்க்கதரிசி சாமுவேல் தான். அதான் பிடிவாதமாக என் பையனுக்கு சாமுவேல்னு பேர் வச்சது. ஆனால் அவனை சாமுவேல்னு கூப்பிட்டிங்கன்னா அவனுக்கு அவ்வளோ கோபம் வரும். எனக்கு அந்த பேர் பிடிக்கலன்னுமா. அது எப்படியோ இன்னும் அவனுக்கு தெரியலை. ஏன்னு சொல்கிறேன், என்னை ரொம்ப தொட்ட காரியமே இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் தான். மொதல் நாளே தேவன் சாமுவேல் கிட்ட சவுலைத்தான் தெரிந்தெடுத்தேன்னு சொல்லிடுறாரு. சொன்னது போலவே அடுத்த நாள் சவுல் வரான். அபிஷேகம் பண்ணியாச்சு. ரிசல்ட்டை சொன்ன பிறகு எலெக்ஷன் நடக்குது. அது அவ்வளவு நேர்த்தியாக சாமுவேல் கையால் தேவன் நடத்துவார். இப்போ சாமுவேல் போவார், ஜனங்களெல்லாம் கூடி வர செய்வார். வர சொன்னதுக்கு அப்புறம் சீட்டு குலுக்கி போடுவாங்க. கரெக்டாக ஒரு சீட் எடுத்தால் பென்யமீன் கோத்திரம்னு வரும். அதில் பென்யமீன் கோத்திரத்தில் எல்லா குடும்பத்தோட பேரையும் போட்டால் சவுலோட குடும்பத்தின் மேலே விழுகும். அந்த குடும்பத்தில் யாருன்னு பார்த்தா சவுல் பேரில் விழுகும். இது எப்படி இருக்கு? எலெக்ஷன் பின்னாடி நடக்குது, ரிசல்ட் முன்னாடியே. அதை நேர்த்தியாக சாமுவேலை கொண்டு தேவன் செய்தார். இது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் பேர் வைத்தேன். ஓகே. ஆனால் அப்போ 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 10ல் அப்படி முன்னாடியே சவுல் கிட்ட சொல்லியாச்சு அவன் தான் ராஜான்னு. இப்போ செலெக்ஷனும் நடந்துருச்சு. சவுல் எப்படி ரியாக்ட் பண்ணான் பாருங்க. அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரன் ஆகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டார் சவுல்? ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்காங்கல்ல, ராஜாவை செலெக்ஷன் பண்ணிட்டாங்கல்ல, தைரியமாக முன்னாடி வரணும்ல. சவுல் ஏன் வரல? இதுதான் சவுல். இதுதான் சவுல். நம்ம தேவனை வந்து குறைவாக சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒருத்தனையும் ஆவியினாலே நிரப்பி அந்த பலத்தோட எல்லாவற்றையும் செய்ய வைத்தவர் தேவன். ஆனால் அபிஷேகத்தை அசட்டை பண்ணி இழந்து போனவன் சவுல். சவுலை வந்து அவர் தவறாக டார்கெட் பண்ணி ஒன்றும் எதுவும் செய்யவும் கிடையாது. ஓகேப்பா, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறவனாவே இருந்தாலும் என்னால் அவனை உயர்த்த முடியும். நீங்கள் புறம்பாக சவுல் நல்லா பெரிய ஆளாக இருக்கான்னு நினைக்கிறீங்க. சவுலோட ஒரிஜினல் குவாலிட்டியே இதுதான். ஆனால் இவனையும் ராஜாவை வைத்து அபிஷேகித்து காரியங்களை செய்ய என்னால் முடியும்னு தேவன் நிரூபிக்கிறாரு. ஸோ இப்படி பயந்து கொண்டிருந்த சவுல், அடுத்து பாருங்க, அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். இதுதான் சவுல். இவ்வளவுதான் அவன்கிட்ட இருந்த தைரியம். ஆனால் அந்த சவுலையும் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி தன்னுடைய அபிஷேகத்தினால் அவனை நிரப்பி ஆவியானவரால் நிரப்பி சவுலை ஒரு நல்ல ஒரு ஒரு தகுதியான ஒரு ராஜாவாக தான் தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. ஸோ அவருடைய சித்தத்தின்படி இருக்கிறானோ இல்லையோ, ராஜாவை அமர்த்தின பிறகு சவுல், ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னா சவுல் இதாங்க, பயப்படுவான், ஓடி போவான், உக்காந்திக்குவான், ஒளிஞ்சுக்குவான், எதிர்த்து ஃபைட் பண்ண தெரியாது. ஆள் வாட்ட சட்டமாக இருந்தாலும் ஒரு சுய அறிவு, நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இல்லை. ஆனால் இவனையும் கொண்டு வந்து ஆவியினால தேவன் நிரப்புகிறார். இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்கன்றது தேவனுக்கு முக்கியமே கிடையாது. நீங்கள் பயப்படுறீங்களா, உங்களுக்கு ஞானம் குறைவாக இருக்குதா, என்னவா வேணாலும் இருக்கட்டுமே. ஆனால் கர்த்தரிடத்துல நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களை எப்படி மாற்றணுமோ தேவன் மாற்றிடுவார். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் இல்லை உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற உலக பிரகாரமான குறைவுகளை நினைத்து கலங்க வேண்டியது இல்லை. ஆவியானவர் வரும்போது எல்லாமே அங்கே சீர் செய்யப்படும். ஆனால் என்ன, நீங்கள் எல்லாம் அச்சீவ் பண்ணும்போது நான் சொல்லிடக்கூடாது. ஆவியானவரால் தான் நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே தவிர ஆவியானவர் வந்துட்டு வெளியே போய்ட்டு நான் குப்பை தான், நான் எதுக்குமே பிரயோஜனம், அதை வந்து நம்ம மறந்து போகக்கூடாது. சவுல் அதைத்தான் மறந்து போகிறாரு. அப்போ சவுல் மேலே தன்னுடைய ஆவியை வைத்து அவனை உருவாக்கி ராஜாவாக வைக்கிறார். 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 1-15 வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வாசிங்க. அதில் 6வது வசனம் பாருங்க. சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் மூண்டவனாகி, ஒரு பிரச்சனை வரும், ஒரு யுத்தம் வரும், அப்போ சவுல் கிட்ட அறிவிக்கப்படும். சவுல் மேலே ஆவியானவர் இறங்குனதுனால அவன் போய் அந்த யுத்தத்தை செய்து அதில் ஜெயமும் எடுப்பார்கள். இதே ஆவியானவர் சவுல் கிட்ட இல்லை அப்படின்னா சவுலால் எதுவுமே செய்ய முடியாது. இங்கே ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சவுல் ஆரம்பத்தில் பயந்ததை பார்த்தோமா,
இப்போ ஆவியால் நிரப்பப்பட்டாச்சு. நிரப்பப்பட்ட பிறகு இந்த சவுல் போய் யுத்தம் செய்து ஜெயிக்கவும் செய்கிறான். ஆனால் இதே சவுல் கிட்ட இருந்து ஆவியானவர் போன பிறகு கோலியாத்தோடு அவன் போய் நிற்கிற ஒரு சூழ்நிலை வருது. நம்ம ஆரம்பத்துலேருந்து என்ன பார்த்தோம், சவுல் எப்படி இருந்தான், இஸ்ரேலில் எல்லாரையும் விட நல்லா ஹைட்டாக இருந்தான். அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துலையும் வரும் பாருங்களேன், 1 சாமுவேல் 10:27, 1 சாமுவேல் 11:12 பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை திருப்பி அவனுடைய ஹைட்டை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவன் இவ்வளோ உயரமாக இருந்தான், அவன் இவ்வளோ உயரமாக இருந்தான் அப்படின்னு. ஆனால் அவனை விட உயரமாக ஒரு கோலியாத் வந்து நின்ன போது சவுல் ஏன் முன்னாடி போயிருந்து சண்டை போடல? நியாயமாக அவன் அவ்வளோ பெரிய யுத்த வீரனாக இருந்தால் போயிருக்கணும்ல. இதுதான் தேவன். நான் தான் சொல்கிறேன், அவரோட வழிகள் வந்து நம்ம வழிகளே கிடையாது. தேவன் என்ன பண்ணுறாரு, சவுல் வந்து உனக்கு தகுதியான ராஜா இல்லைன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிரூபிக்கணும். ஹைட்டை பார்த்து தானே செலக்ட் பண்ண ராஜாவை. அவன் நல்லா வளர்த்தியாக இருக்கான், நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருக்கான்னு செலக்ட் பண்ணிடல. இப்போ அவனை விட வளர்த்தியாக ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்துறேன், கோலியாத்தை கொண்டு வந்து நிறுத்துறேன். எங்கே சவுலை போக சொல்லுங்க பார்க்கலாம். சவுல் போகலை. ஏன்னா சவுளுடைய காரியம் ஆவியானோட நடந்ததை தவிர சவுலுக்குள்ளாக பலன் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல சின்ன பையனாக இருக்கிற தாவீதை கொண்டு வந்து நிறுத்துறாரு. தாவீதின் மேலே ஒரு அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகம் தாவீதுக்குள்ளே இருந்ததுனால அவன் சவுலை பற்றியும் கவலைப்படலை, கோலியாத்தை பற்றியும் கவலைப்படலை. கோலியாத்தை கர்த்தருடைய நாமத்தினால கீழே தள்ளி போட்டான். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஏன் சாமுவேலுக்கும் சேர்த்து தேவன் சொல்லி கொடுத்தாரு. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், வெளி தோற்றத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். நான் பார்க்கிற பிரகாரமாக நீ பார்க்க கற்றுக்கொள். இதுதான் இவங்க 2 பேர் லைஃப்லேருந்து தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம். நீங்கள் உங்களுடைய சுய பலத்தை சார்ந்து கொண்டு போகும்போது உங்களுடைய பலவான் ஒருத்தன் வந்து நின்னா அப்படின்னா நீங்கள் ஆட்டம் கண்டுருவீங்க. ஆனால் கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொண்டு போகும்போது உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைனா கூட நீங்கள் எதிர்த்து நின்று கர்த்தருடைய பலத்தினால காரியங்களை மேற்கொள்வீர்கள். அப்போ இந்த இடத்துல பார்த்தா அவ்வளோ டாலான சவுல் தான், ஆனால் அவனால் கோலியாத்தை வீழ்த்த முடியலை. தாவீது சின்ன பையனா அந்த இடத்துல போய் நின்று கோலியாத்துக்கும் சவுலுக்கும் நடுவாக நின்று கர்த்தருடைய நாமத்தினால காரியத்தை ஜெயமாக முடிய பண்ணினான். இன்னைக்கு அதுதான் தேவன் நமக்கிட்டையும் சொல்றாரு. புரியுதுங்களா? அப்போ சவுல் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தான், தாவீது எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். அதே போல் இன்னொரு குணத்தையும் பார்ப்போம். 1 சாமுவேல் 8, சரி இதெல்லாம் வேண்டாம். இப்போது ஒரு வழியாக சவுலை கொண்டு வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சிங்காசனத்தை வச்சு வாங்க நம்மளாம் கில்காலுக்கு போவோம், அங்கே ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தோம்னு சொல்லி போய் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறாங்க சவுலை. இது வரைக்கும் சவுல் என்ன பண்ணால் யுத்தத்தில் ஜெயித்த போது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னா. நான் சொல்கிறது ஆரம்ப காலம், நம்ம இப்போ வாசிச்சுட்டு கொண்டு வந்தோம் இல்லையா. அப்போது சவுல் வந்து அந்த ஃபஸ்ட்டு யுத்தத்தை நடத்தி ஜெயித்த பிறகு கர்த்தருக்கு தான் அவன் ஸ்தோத்திரத்தை செலுத்தினான். எப்போ வரைக்கும் அப்படின்னா சிங்காசனத்தில் உட்கார்ற வரைக்கும். சில பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க, எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கும், தேவனை துதிப்பாங்க, எல்லாம் ஒரு பதவி உயர்வு வருகிற வரைக்கும் 4 பேர் நான் அவங்கள பார்த்து கைத்தட்டுற வரைக்கும் கர்த்தருக்கு தான் ஸ்தோத்திரம்லாம் போகும். என்னைக்கு ஒரு பதவி உயர்வு வந்துருச்சோ, என்னைக்கு ஒரு சிங்காசனம் வந்துருச்சோ, அதன் பிறகு அவங்க எந்த அளவுக்கு தேவனோட ஒன்றி இருக்காங்கன்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ இது வரைக்கும் சவுல் பயந்து இருக்கலாம், சவுல்கிட்ட நிறைய நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கலாம். ஆனாலும் தேவன் தம்முடைய ஆவியினால சவுலை நிரப்புறாரு, அவனை ராஜாவாக உயர்த்துறாரு, யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்குறாரு, எல்லா ஜனங்களும் இப்போ சவுலை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறாரு. ஆனால் பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா, சிங்காசனத்தில் சவுல் உட்கார்ந்த பிறகு சவுளுடைய எல்லா காரியங்களும் மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் தாவீதை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட தாவீது சிங்காசனத்துக்காக ஓடினதே கிடையாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் தாவீது ஓடிக்கிட்டே தான் இருப்பார். ஒரு நாளும் நான் ராஜாவாக இருக்கணும், சிங்காசனம் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும்னு நினைக்கவே மாட்டார். அதுக்கு தான் தாவீதை கொண்டு போய் சவுல் கூட வச்சார் தேவன். சிங்காசனத்துக்கு ஆசைப்பட்டவன் நிலைமை என்ன நீ பாருன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கும் படிக்கு. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவ ஆவியினால் நிறைய உயர்வு வருதா, உங்களுக்கு நிறைய பேரும் புகழும் கிடைக்குதா, உங்களுக்கு ஒரு சிங்காசனமே உங்களுக்கு கிடைக்கட்டுமே. நீங்கள் கர்த்தரையே அன்றி வேற ஒருவரையும் உயர்த்தக்கூடாது. சிங்காசனம் உங்களுக்குள்ள பெருமையை கொண்டு வந்து வைக்கக்கூடாது. அப்படி கொண்டு வந்து வச்சுதுன்னா சவுலோட நிலைமை தான். உங்களுக்கு இது தெளிவாக புரியணும் தான் சவுலையும் தாவீதையும் கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ சிங்காசனத்துக்கு ஆசைப்படாத
தாவீத தேவன் எவ்வளவாய் உயர்த்தினாரு, சிங்காசனத்துக்கு ஆசைப்பட்ட சவுலை எப்படி தேவன் கீழே தள்ளி போட்டார். புரியுதுங்களா? ஸோ வாசிக்கலாம் நம்ம இந்த எப்படி சவுல் வந்து சிங்காசனத்தை உட்கார்ந்த பிறகு அவன் வாழ்க்கை எப்படி ஆச்சு. 1 சாமுவேல் 13:1. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 இயர் தான் முடிஞ்சிருக்கு சிங்காசனத்தில் உட்காந்து. செகண்ட் இயர்ல என்ன நடக்குது பாருங்க. 13வது அதிகாரம் 3வது வசனம். யோனத்தான் கேபாவிலே தானயம் இருந்த பெலிஸ்தரை முறிய அடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையினால் இதை எபிரெயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஊதுவித்தான். மகன் வந்து இப்போ ஒரு காரியத்தில் ஜெயிச்சிட்டான்னு ஒன்று தார தம்பட்டை அடிச்சு, என் மகன் அவன் ஜெயிச்சிட்டான், நாங்கள்லாம் பெரிய ஆளுன்னு சொல்லி இப்போ கர்த்தருடைய நாமமெல்லாம் போயிடுச்சு. கர்த்தருக்கு கனம் இல்லை, மகிமை இல்லை. தேவன் இந்த பெரிய வெற்றியை நமக்கு கொடுத்தார்னு சொல்லலை, ஏன் மகன் சாதிச்சான், நாங்கள் பெரிய ஆள்னு தேசம் எங்கும் போய் எக்காலத்தை ஊதுவித்தான். பெருமை சவுலுக்குள்ளாக வர ஆரம்பித்தது. தேவனை புறம்பாக தள்ள ஆரம்பிச்சான். சிங்காசனத்தில் உட்காரும் போது தாமாகவே நான் தேவனை விட பெரியவன்ற நினப்பு உள்ள வந்துடுது. இதுதான் வெரி வெரி டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். இது யாருடைய ஸ்பாவம் தெரியுங்களா? இந்த சிங்காசனத்தில் அமர்ந்த பிறகு சவுல் உலகத்தின் மக்களின் பாராட்டு, வாழ்த்து, உயர்வு, பெருமைன்னு இது எல்லாத்தாலையும் கவரப்பட்டான். 4 பேர் என்னை உயர்த்தணும், 4 பேர் எனக்கு முன்னாடி விழுந்து வணங்கணும், நான் பெரிய ஆளாக இருக்கணும்னு நினச்சேன். இது யாருடைய குணாதிசயம் தெரியுமா? லூசிஃபருடைய குணாதிசயம். தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக ஒரு சிங்காசனத்தை வைக்கணும்னு வேதத்தில் சொன்ன முதல் ஆள்னு பார்த்தீங்கன்னா லூசிஃபர் தான். அதனால தான் அன்னைக்கே அடிச்சு லூசிஃபரை கீழே தள்ளி போட்டார். இன்னைக்கு திரும்ப இந்த சிங்காசனத்தில் இன்னைக்கு பதவியில் இருக்கிறவங்கள யாரை எந்த பதவியில் இருந்தாலும் அந்த சேர்ல உட்காந்தோடனே ஒரு மாற்றம் வருது பார்த்தீங்களா? அது லூசிஃபரின் ஆவி தான், அது லூசிஃபரின் ஆவி தான். அதனால தான் தாவீது ஒரு நாள் கூட சிங்காசனத்துக்கு ஆசைப்படவே இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட எவ்வளவுதான் உயரத்துக்கு நீங்கள் வாழ்க்கையில் போனாலும் பதவி, பேர், புகழ் ஆசைப்பட்டு போயிட்டோம், 4 பேர் என்னை பாராட்டணும்னு போயிட்டோம் அப்படின்னீங்கன்னா லூசிஃபரின் ஆவி உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அது கர்த்தருக்கு விரோதமாக உங்களை ஒரு சிங்காசனத்தை வைக்க சொல்லும். உன்னால் முடியாதா, ஏன் தேவன் தான் செய்யணுமா, உன்னால் எல்லாம் முடியும்னு பொய்யா உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும். சவுலும் அப்படித்தான் விழுந்து போனான். அடுத்து பாருங்க 1 சாமுவேல் 13:8-12 வாசிச்சிங்கன்னா, க்ஷணங்கள் என்னை விட்டு சிதறி போகிறோம். அங்கேயும் ஒரு காரியம் நடக்குது, நம்ம டீட்டெயிலாக வாசிக்க வேணாம். என்ன ஆகிடுது அப்படின்னா, சவுல் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்துவார். சாமுவேல் தான் வந்து செஞ்சுருக்கணும். ஆனால் சவுலுக்கு நல்லா தெரியும் ஒரு ராஜாவாக அவர் அதை செய்யக்கூடாது, ஆசாரியனா சாமுவேல் தான் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் சாமுவேல் வர தாமதமானதுனால என்ன ஆயிடுது, ஜனங்கள் சிதறி போக ஆரம்பிக்கிறாங்க. இவர் பதறிடுறாரு, ஐயோ ஜனங்கள்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்கண்ணா, இதெல்லாம் நிறைவேற்ற முடியலைண்ணா, சரி நம்மளே செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் பலியை செலுத்துறாரு. எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் வந்து கேட்கும் போது சாமுவேல் கிட்ட சொல்றான், எல்லா ஜனங்களும் சிதறி போகிறதை பார்த்து எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். எண்ணி துணிந்து துணிகரமா பாவம் செய்தான். எதுக்கு செய்தான், ஏன் செய்தான்? சிங்காசனத்தை காப்பாற்றிக்கணும். எங்க ஜனமெல்லாம் என்னை விட்டு போயிருமோ, சிங்காசனம் என்னை விட்டு போயிருமோ, பேர் புகழ் என்னை விட்டு போயிருமோன்னு சொல்லி இப்போ துணிகரமான பாவத்தை செய்ய ஆரம்பிச்சானா? தாவீது இச்சையில் விழுந்த ஒரு பாவத்தை செய்தாரே தவிர சிங்காசனத்துக்காக அவர் செய்யவே இல்லை. சிங்காசனம் இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். நம்ம வந்து அதை கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, அதே 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, அங்கே சாமுவேல் அந்த இடத்துல சவுல் செய்கிற எல்லாமே பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையால் தான் எல்லாமே செய்வார். ஆனால் ஆவியானவரை அவர் உயர்த்த மாட்டார். நீங்கள் வீட்டில் அந்த அதிகாரம் வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 14:47-52. அதன் பிறகு 1 சாமுவேல் 15வது அதிகாரம் வருது. ஸோ ஃபஸ்ட்டு டைமு அவர் எண்ணி துணிந்து ஒரு காரியத்தை செய்கிறார், ஒரு பலி செலுத்துறாரு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஓகேப்பா உனக்கு எச்சரிப்பு மட்டும்தான் கொடுக்குறாரு. ஆனால் அதன் பிறகு அமலேக்கியரோட யுத்தம் செய்யும்படிக்கு தேவன் சாமுவேலை கொண்டு சவுல் இடத்துல சொல்கிறாரு. அமலேக்கியர்களை குறித்தும் சொல்கிறாரு. நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15
2-3 வசனங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். சாமுவேல் மூலமா சவுலுக்கு தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை வருது. அமலேக்கியரை நீ போய் அவனுக்கு இந்த தீமையை நீ செய் அப்படின்னு சொல்றாரு. இப்போ சவுலும் புறப்பட்டு போனாரு. அங்கே போய் யுத்தம் செய்கிறாங்க. யுத்தம் செய்த பிறகு அவங்க தோற்று போகிறாங்க, அமலேக்கியர் தோற்று போகிறாங்க. ஆனால் சவுல் என்ன பண்ணாரு? சவுல் என்ன பண்ணாரு? தேவன் சொன்னது எல்லாரையும் அழிக்கும்படி சொன்னார். சவுல் என்ன பண்ணாரு? முதல் தரமான ஆடு மாடுகளை எடுத்துக்கொண்டாரு. அந்த ராஜாவை சவுல் அழிக்கவே இல்லை, அவனையும் பிடித்து கொண்டு வந்துட்டாரு. சரிங்களா? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:7-9. அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கிய ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்போ இந்த இடத்துல சவுல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் போய் ராஜாவை அவன் அழிக்கவே இல்லை. அதே போல் ஆடு மாடு கழுதைகள் இது மாதிரி பொருட்கள் எல்லாத்துலேயும் நல்லதெல்லாம் பார்த்து எடுத்து கொண்டு வந்தான். முதல் காரியம் நான் சொல்கிறேன், தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா அப்படியே கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும். ஒரு ராஜாவுக்கு அதுதான் அழகாக இருக்கிறது. தாவீதை பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட கேட்காம ஃபஸ்ட்டு யுத்தத்துக்கே போக மாட்டார். தேவன் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து தாவீது செய்வார். ஆனால் சவுலை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சுய யோசனையில் தன்னுடைய பார்வைக்கு நலமானதை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் டு காட் சவுல் கிட்ட இல்லவே இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதே அமலேக்கியர் தாவீது கிட்ட அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அவனுடைய பட்டணத்தை அழிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ தாவீதோட கூட இருந்த ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? தாவீதை கல்லெறிந்து கொள்ளணும்னு வருவாங்க, இதே அமலேக்கியரோட யுத்தம் செய்யறதுக்கு தான். ஆனாலும் தாவீது என்ன பண்ணுவார்? கர்த்தர்கிட்ட போய் விசாரித்து நான் போகலாமா, நான் போய் பிடித்து கொள்ளலாமான்னு கேட்டு கர்த்தர் போன்னு சொன்ன பிறகு அதே போல் போய் தேவன் எப்படி சொன்னாரோ அமலேக்கியரை ஒன்றும் இல்லாமல் அழிச்சு போட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். இது தாவீது. ஆனால் சவுலை பொறுத்த வரைக்கும் தேவன் சொல்லியும் கூட அவனுடைய பார்வைக்கு எது நலமாய் தோன்றினதோ அதைத்தான் செய்தானே தவிர தேவனுக்கு முழுவதுமாக அவன் கீழ்ப்படியவில்லை. 2-3 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அமலேக்கியர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவங்க மோசமான விக்கிரக வழிபாடு உடையவர்கள். அமலேக்கியரை பொறுத்த வரைக்கும் அவங்க விக்கிரகங்களை வழிபட்ட விதம் எப்படி அப்படின்னா, அந்த விக்கிரகங்களுக்கு விபச்சாரத்தினால தான் ஆராதனையே செய்வாங்க. தகப்பன் மகளோட, மகன் தாயோட மிருக புணர்ச்சி இது எல்லாமே செய்வாங்க. அருவருப்பின் உச்சம். இது ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸில் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் எப்படி இவர்களுக்குள்ளாக வியாதி இருந்ததோ அதே போல் அவங்க என்ன பண்ணுவாங்க? மிருகங்களோடு போய் புணர்வது அவங்களுக்கு ஒரு வழக்கமாக இருந்தது. இதுதான் அவங்க வே ஆஃப் வர்ஷிப். அவங்க வர்ஷிப்பே இப்படி தான் பண்ணுவாங்க. இது ஏதாவது சவுலுக்கு தெரிஞ்சுதா? தெரியல. ஆனால் இது நிமித்தமாக அமலேக்கியரில் பார்க்கறதுக்கு கொழு கொழுன்னு தெரிஞ்சாலும் இன்னைக்கு நீங்கள் உலகத்தில் சொல்கிற எய்ட்ஸ் வியாதியிலிருந்து இன்னும் பலதரப்பட்ட வியாதிகள் அப்போவே அவர்களுக்குள்ளாக இருந்தது. அங்கே இருக்கிற எல்லாமே வியாதிப்பட்டவர்கள், பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் மோசமான வியாதிகளால் நிறைந்தவங்க தான் அமலேக்கியர். அவங்க பிள்ளைங்க, நான் சொல்கிறது வாலிபர்கள் மட்டும் இல்லை, சிறு பிள்ளைகளையும் விட்டு வைக்க மாட்டாங்க. சகஜமாக உறவு கொள்வார்கள், சகஜமாக உறவு கொள்வார்கள். அமலேக்கியர்களுக்குள்ளாக ஒருத்தர்கிட்ட கூட ஒரு வியாதி இல்லைன்னு சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் ஆடு மாடு. அதனால தான் தேவன் சொல்கிறார், அருவருப்பு வேண்டாம், என் பார்வைக்கு அவ்வளவு அருவருப்பை செய்கிறாங்க, முழுசாக அழிச்சு போடு. இவன் என்ன சொல்கிறான்? என் கண்ணுக்கு இதெல்லாம் நல்லதாக தெரியுது. எப்படி நல்லதாக இருக்கும்? சவுல் அதை தான் செஞ்சுருக்காரு. அவர் பார்வைக்கு நல்லா இருந்துச்சு, பார்வைக்கு கொழு கொழுன்னு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளார என்ன இருக்குது? வியாதி இருக்குது, பாவம் இருக்குது, பிசாசு இருக்குது. அந்த ஆவி தான் இதுக்குள்ளார இருக்குது. அந்த ராஜாவுக்குள்ளார எந்த ஆவி இருக்கும்? அவன் வழிபட்ட அமலேக்கிய தெய்வங்களுடைய ஆவி தான் இருக்கும். எப்படி விட்டு வைக்க முடியும்?
எப்படி விட்டு வைக்க முடியும்? இவ செஞ்சது என்ன, எப்படிப்பட்ட ஒரு தவறுன்றதையே சவுல் இன்னும் உணராதவனாக இருந்தான். அடுத்து இந்த அமலேக்கியர்கள் யார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது வாலண்டியராக போய் சண்டை போட்டவன். அதனால தான் மோசேயும் யோசுவாவும் சேர்ந்து அவர்களோடு யுத்தம் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு பலிபீடம் கட்டி யெகோவா நிசி அப்படின்னு பேர் வைப்பாங்க. நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். யெகோவா நிசின் பலிபீடம் எப்போ வைக்கப்பட்டுச்சு? அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்த போது தான் யெகோவா நிசின்னு பலிபீடம் வைக்கப்பட்டுச்சு. நீங்கள் அங்கே வாசிச்சிங்கன்னா அழகாக சொல்லுவாங்க, அமலேக்கியன் எப்படிப்பட்டவன்? தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக அவன் எழும்பி யுத்தம் பண்ணினவன். லூசிஃபரோட ஆவி அமலேக்கியர்களுக்குள்ளாக இருந்தது. எப்போவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிர்த்து நிற்கணும். சிங்காசனம் அவங்களுடைய மைண்டில் இருந்தது. கர்த்தர் தெளிவாக அந்த இடத்துல சொல்லுவார், தலைமுறை தோறும் இந்த அமலேக்கோடு என்னுடைய யுத்தம் நடக்கும். யாத்ராகமம் 17:16 நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அமலேக்கோட பேக்ரவுண்டாக இருக்குது. இது எதுவுமே தெரியாமல் அவனுக்குள்ளார இந்த ஆவி, லூசிஃபரோட ஆவி, அது ஆளுகையை தான் அது எதிர்பார்க்கும், சிங்காசனத்துக்கு தான் அது ஆசைப்படும். அவனை கொண்டு வந்து கூட வச்சிருக்கிறியே, உனக்குள்ளாக என்ன ஆவி வரும்? உனக்குள்ளாக எப்படிப்பட்ட ஆவி செயல்படும்? அப்போ தேவன் சொல்கிற ஒரு காரியத்தில் நம்ம நினைக்கலாம், சின்ன பிள்ளைங்களை கூடவா அழிச்சு போடணும், ஆடு மாட கூடவா? அவங்களுக்குள்ளார என்ன ஸ்பிரிட் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? நம்மளை விட தேவன் மனதுருக்கம் உடையவர், மறந்துடாதீங்க. உங்களை விட என்னை விட தேவன் மனதுருக்கம் உடையவர். அப்போ அவரு ஒரு காரியத்தை சொல்கிறாரு அப்படின்னா அப்படியே கீழ்ப்படுகிறது புத்திசாலித்தனம். ஆனால் சவுல் இதை தவற விட்டுட்டான். ஆனால் தாவீது எப்பயுமே அதை செய்ய மாட்டான். அழிச்சு போடுனா அழிச்சு போடு, போய் கொண்டுட்டு வானா கொண்டுட்டு வரேன். தேவன் என்ன சொல்கிறாரோ அப்படியே யுத்தத்தில் கீழ்ப்படிந்து செய்தது தாவீது. ஆனால் சவுல் அதை செய்யவில்லை. இன்னைக்கு உங்ககிட்டையும் என்கிட்டையும் இப்படிப்பட்ட ஆவிகள் போராடி கொண்டிருக்கா இல்லையா? சவுலுக்கு மனதில்லைன்னு அந்த இடத்துல வார்த்தை வரும். எனக்கு மனதில்லைன்னு சொல்வார் சவுல். அவனை அழிச்சு போட எனக்கு மனதில்லை. இன்றைக்கும் அது அமலேக்கிய ஆவின்னு தெரிஞ்சாலும் அப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலக நமக்கு மனதில்லை. ஆமாவா இல்லையா? நமக்கே தெரியுது அவங்கெல்லாம் ஆண்டவருக்குள்ளார இல்லை, அவங்கக்கிட்ட நிறைய பாவம் இருக்குது. நான் அவங்கள வெறுத்து விடுங்கள்னு சொல்லலை, ஒதுங்கி வாழ்கிறது மிக மிக அவசியமாக இருக்குது. சிலரை விட்டு ஒதுங்கி இருப்பது அவசியம். தேவன் சொல்லும் போது செய்து தான் ஆகணும். எப்படி ஆண்டவரே முடியும்? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் க்ளோஸ் ரிலேட்டிவ், ஸோ வாட்? கர்த்தருக்குள்ளே இல்லையே. கர்த்தர் சொல்கிறாரு, விட்டு விலகுனா விட்டு விலகித்தான் ஆக வேண்டும். அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்டது நமக்கு தெரியாது. நீங்கள் முகதாட்சணியம் பார்த்து சவுலை போல அவங்கள கூடவே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சவுல் கிட்ட இருந்து ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டது போல, சவுல் ராஜாவாக இல்லாதபடி தள்ளப்பட்டது போல நாம் அந்த நிலைமைக்கு போகிற அளவுக்கு நடந்துரும். இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் நீங்கள் முகதாட்சணியம் பார்த்து இப்படி தான் அந்த ஆத்மாவுக்கு யார் ஆண்டவரை இருக்காங்க, உங்கள் ஆத்மாவை நீங்கள் இழந்து போயிடுவீங்க. சில இடத்துல ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆத்தும பாரமும் கூட எப்படிப்பட்டதுன்றதை நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எவ்வளோ பாவம், எல்லாமே அந்த ஒரு பாவ வாழ்க்கையில் தான் அவங்க இருப்பாங்க. எந்த எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டோங்களா? எந்த எக்ஸ்ட்ரீம்னா அவங்களுடைய மகனையே அவங்க விஷம் வச்சு கொண்டாங்க. அவங்க பெத்த மகனையே அவங்க விஷம் வச்சு கொண்டாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் விக்டர் ஞானராஜ் பாஸ்டர், அந்த சம்பவம் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. அப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், பாஸ்டர் எனக்கு ஒன்று சொல்லுங்கள், இப்படிப்பட்ட ஒருத்தவங்களை அவங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நான் கேட்டேன். அவங்களுக்கு நல்ல இப்படிப்பட்டவர்களை தேவன் மன்னிப்பாரா? ஆனால் அப்போ எனக்கு அவர் சொன்ன பதில், தேவன் யார் மனம் திரும்பினாலும் மன்னிப்பார் தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அவர்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்குது அப்படின்றத உணர்ந்து கொள்ளணும். ஸோ அவங்க கூட எனக்கு இப்போ வரைக்குமே எந்த ஒரு ஐக்கியமும் கிடையாது. எப்பயாவது அவங்களுக்காக பாரப்படுவேன், ஜெபிப்பேன். ஆனாலும் கூட அவங்க அந்த வழிகளை விட்டு விலக அவர்களுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் இன்றைக்கும் நான் சொல்லட்டுமா, அந்த ஆத்மா மேலே நான் அதிகமாக கரிசனை காட்டுறேன். ஆனால் என்னை விட தேவனுக்கு அந்த ஆத்மா மேலே பாரம் இருக்கா இல்லையா? ஒரு சில நேரம் தேவன் சொல்வார், அவங்களுக்காக ஜெபிக்காதன்வார். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் ரொம்ப பாரப்பட்டு சில பேருக்காக ஜெபிக்காதன்வார். நான் அதையும் ஆச்சரியமா கேட்டேன், அப்படிலாம் தேவன் சொல்லுவாரா? இவங்களுக்காக ஜெபிக்காதுன்னு சொல்வார். தேவனுக்கு தெரியும் அந்த ஆத்மா எப்படி இருக்குதுன்ட்டு.
தேவனுக்கு தெரியும் அந்த ஆத்மா எப்படி இருக்குன்னு. ஒரு சிலருக்காக நான் போராடி தேவன்கிட்ட ஜெபித்து சொல்ல சொல்ல கேட்காம, இல்லை ஆண்டவரே அவங்களுக்கு நீங்கள் இது கொடுத்து தான் ஆகணும், அவங்க எவ்வளோ பாவம் தெரியுமான்னு ஆர்கியூ பண்ணி நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. பெற்றுக்கொண்ட பிறகு தேவனுக்கு புறமுதுகு காட்டி ஓடினாங்க. அப்போ தேவன் என்கிட்ட கேட்டார், அன்னைக்கே நான் சொன்னேன்னு நீ கேட்டியா? என்கிட்ட பதில் இல்லை. உண்மையிலே என்கிட்ட பதில் இல்லை. ஏமாற்றி என்னை வஞ்சித்து, உண்மையான வார்த்தை, நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு எப்படியாவது ஒரு பிள்ளை இருந்தால் போதும், வந்தாங்க நின்னாங்க பைத்தியக்காரியாட்டம் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டேன். ஒரு பிள்ளையை கொடுங்க, அவங்க உங்ககிட்டயே வந்துருவாங்க ஆண்டவரே. எந்த அளவுக்கு மனம் திரும்பி வந்திருக்காங்க பாருங்க, தன்னுடைய மதம் வேணான்னு வந்திருக்காங்க பாருங்க. ஆண்டவர் சொல்ல சொல்ல நான் கேட்கல. பிள்ளை பிறந்த உடனே நேராக கொண்டு போய் அவங்களுடைய தெய்வத்துக்கு அதை ஒப்பு கொடுத்து என்னைய கர்த்தர் கேள்வி கேட்டார். நான் அன்னைக்கே சொன்னேன், உன்ட்ட நீ கேட்டியா? அவங்க பூரணமாக என்னை ஏற்றுக்கல. சொன்னேன், நீ கேட்டியா? அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன், என் மனதுருக்கத்தை விட தேவனுடைய மனதுருக்கம் பெரியது. ஸோ அவருக்கு அவரை விட எனக்கு ஒன்றும் பெரிய ஞானம் கிடையாது. அப்போ தேவன் ஒரு காரியத்தில் நோ சொன்னாருன்னா மூர்க்கத்தனமாக புரிந்து கொள்ளாமல் அவர்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணி எதையும் செய்யக்கூடாது. அவங்கள எப்படி கொண்டு வரணுமோ ஜெபிக்கலாங்க, தப்பில்லை. ஒரு ஆத்மாவுக்காக நீங்கள் ஜெபிங்க, ஆனால் இந்த அளவுக்கு போராடாதீங்க கர்த்தர்கிட்ட. ஃபைட் பண்ணி அவரை புரிந்து கொள்ளாமல் செய்யாதீங்க. இது சவுலை போல தான். சவுலை மறந்தே போகாதீங்க. உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிற எந்த ஒரு பொருளையும், எந்த ஒரு உறவாக இருக்கட்டும், கர்த்தர் வேணான்னு சொல்கிறாருன்னா தள்ளி வைக்க யோசிக்காதீங்க. தள்ளி வைக்கலன்னா உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் இழந்து போயிடுவீங்க. அப்புறம் சவுளுடைய நிலைமை தான் நமக்கும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எங்கே வரைக்கும் போச்சு தெரியுமா? சவுல் கடைசியில் மரித்து போவார். எப்படி மரித்து போவார்? யுத்தம் நடக்கும். யுத்தம் நடக்கும் போது பெலிஸ்தர்களோட யுத்தம் நடக்கும். அம்பு விட்டு கொள்வாங்க சவுலை. பென்யமீன் கோத்திரம் எதுக்கு பேர் போனது? அவங்கள மாதிரி அம்பு விடுறதுக்கு யாருமே இல்லைன்னு இஸ்ரவேலில். எது அவனுடைய பெலன் நினைத்து கொண்டு இருந்தானோ அதே காரியத்தால் எதிரி கையால் அவன் செத்தானா இல்லையா? அதுலேயும் அவன் ஜீவன் போகலன்னு சொல்லி அங்கே வந்த ஒரு அமலேக்கியன் கிட்ட சவுல் என்னை கொன்று போட்டு என்னால் அந்த வேதனை தாங்கலை. இங்கே விட்டு வச்ச அமலேக்கியன் கடைசியில் சவுளுடைய கழுத்தில் கத்திய வச்சான். இப்போ புரியுதா? ஏன் சில அமலேக்கியர்கள் வேணான்னு தேவன் சொல்கிறாருன்னு புரியுதா? இன்னைக்கு நீங்கள் முகதாட்சணியம் பார்த்து தயவுதாட்சணியம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கழுத்தில் அவன் கத்தியை வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அது உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது. அன்னைக்கு கர்த்தாவே ஏன் என்னை கைவிட்டீர் கேட்றாதீங்க. தயவு செய்து அதை மட்டும் கேட்றாதீங்க. ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்கன்னு கேட்றாதீங்க. முன்னாடியே நான் சொல்லிட்டேம்மா, யூ சோஸ் த பாத்துன்றுவார். அவருடைய வழிகள் நம் வழிகள் அல்ல. அவருக்கு தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். ஸோ சவுலை பொறுத்த வரைக்கும் இந்த அமலேக்கியனுடைய காரியத்தில் அவர் செய்தது தான் ஃபைனலாக இருந்துச்சு. தேவன் சாமுவேல் மூலமாக சொன்னார், புத்தி ஈனமாய் செய்தீர். சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுவார், புத்தி ஈனமாய் செய்தீர். அப்பையும் சவுல் விட்டு கொடுக்க மாட்டார். அவருக்குள்ள எப்படிப்பட்ட ஸ்பிரிட் போராடுச்சுன்னு பாருங்களேன். சவுலை பொல்லாத ஆவி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே சவுலுக்குள்ள இத்தனை ஆவி இருந்துச்சு. அதோட சேர்த்து தான் பொல்லாத ஆவி பிடிச்சிச்சு. அப்போ சவுல் எப்படி ஆயிருப்பார்? அவரோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு 10 மினிட்ஸில் முடிக்கிறேன். அப்போ சவுலுக்குள்ளாக இந்த ஆவியெல்லாம் இருந்துச்சு. கீழ்ப்படியலை, ஜனங்க விட்டுட்டு போயிடுவாங்க, எப்படியாவது ராஜ்யபாரத்தை காப்பாற்றிக்கணும். சாமுவேல் கேட்பார், நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சியா? முடிச்சிட்டேன். அப்போ அந்த ஆடு மாடோட சத்தம் என் காதில் விழுகுதே, எல்லாரையும் கொல்றேன்னு சொன்னியே, ஏன்பா கொல்லலை? அப்போ சவுல் அழகா, நீங்கள் வீட்டில் வாசிங்க, இப்போ டைம் இல்லை, அழகா சவுல் சொல்வார், உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்தும் படிக்கு இதெல்லாம் நான் எடுத்து வச்சேன். என் தேவன் இல்லை, இப்போ தேவன் யாருடைய தேவனாக மாறிட்டாரு? உங்கள் தேவனுக்கு பலி செலுத்தத்தான் நான் இதெல்லாம் கொண்டு வந்தேன். நான் இச்சிக்கலையே, நான் ஆசைப்படலையே. அவன் என்ன வியாபாரம் பண்ணிட்டு வரான், எப்படி தொழில் பண்ணிட்டு வரானே தெரியாமல் காணிக்கையை வாங்கி காணிக்கை பையில போட்டுட்டு ஆலயம் கட்டுறதுக்கு தான் ஆண்டவர். அவன் விபச்சாரம் பண்ணிட்டு கொடுத்துருப்பான், அவன் பொய் சொல்லிட்டு கொடுத்துருப்பான், அவன் திருடி கொண்டு கொடுத்துருப்பான், அவன் லஞ்சம் வாங்கிட்டு கொண்டு கொடுத்துருப்பான். அதை தூக்கி காணிக்கை பையில போட்டுட்டு கர்த்தருக்காகத்தானே வாங்கினேன்னா கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். உங்களுடைய ஊழியத்துக்கு ஒரு விஷயம் தேவைன்னா தேவன் கொடுப்பார். அவருக்கு அது லேசான காரியம். சாலமோன் ஆலயத்தை கட்டினது சாலமோன் சம்பாரிச்சது கிடையாது, தாவீது சம்பாரிச்சதை வச்சு தான் சாலமோன் ஆலயம் கட்டினார். நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க, சாலமோன் ஒன்றுமே சம்பாதிக்கல, அவ்வளவே சம்பாரிச்சு வச்சது தாவீது. அப்பா சம்பாரிச்சு வச்சுதான் இவர் ஈஸியாக எடுத்து ஆலயம் கட்டினார். அவ்வளோதான் நடந்துச்சு. இன்னைக்கு தகப்பன் சம்பாரிச்சு வச்சிருக்காரு உங்களுக்காக எனக்காக, நாம ஆலயம் கட்டுவதற்கும் ஊழியம் செய்வதற்கும்.
வரதெல்லாம் வாங்கி உள்ளே போட வேண்டிய அவசியம் கிடையாது. இவருக்கு எவ்வளோ நேர்த்தியாக தான் மேலே தப்பெல்லாம் மறைத்து உங்கள் தேவனுக்கு பலி செலுத்தத்தான் இதெல்லாம் நான் ஒதுக்கி வச்சேன். அப்போ தான் சாமுவேல் சொல்வார், 1 சாமுவேல் 15:23 பாருங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். என்ன சொன்னாங்க? ரெண்டகம் பண்ணுதல் என்ன பாவத்துக்கு சமானமா? நாம் சொல்லுவோம் இல்லையா, நான் என்னங்க பாவம் பண்ணேன், நான் என்ன போய் பில்லி சூனியம் வச்சுட்ருக்கேனா, மாந்திரீகம் பண்ணிகிட்ருக்கேனா, கர்த்தருக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணுறீங்கன்னா அது இதுக்கு சமோன்ட்டாரு. கண்களால் இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம்ட்டாரு. ஆனால் நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், ஐயோ அவங்கெல்லாம் மோசம், முதலாவதாக நம்ம சரி செய்து கொள்ளணும். நாம் எந்த நிலைமையில் இருக்கோம் நம்ம பார்த்துக்கணும். சவுலோடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு உதாரணம். நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் எதுக்கு உதாரணமா? அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சமம். இன்னைக்கு நாம தேவனிடத்துல முரட்டாட்டம் பண்ணி கொண்டு அவர் சொல்றதை கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோமா? தேவன் நம்ம கிட்ட சொல்றாரு, விக்கிரக ஆராதனைக்கு சமம். உனக்கு என்னை விட வேற ஏதோ ஒன்று முக்கியமாக இருக்குது. அவரோட ஸ்தானத்தில் வேற ஒன்று கொண்டு வந்து வச்சுட்டோம். நம்ம சவுலுக்கு சிங்காசனம் அந்த இடத்துல இருந்துச்சு. இந்த சிங்காசனத்துக்காக தான் அவர் இவ்வளவையும் செய்ய துணிந்தார். ஸோ இத்தனை வகையான ஒரு ஆவியினால் பிடிக்கப்பட்ட மனிதனாக சவுல் இருந்தார். 1 சாமுவேல் 15:30 பாருங்க. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். அதாவது இவர் சாமுவேல் இதெல்லாம் சொன்ன உடனே சவுல் மன்னிப்பு கேட்குறான். எப்படிப்பட்ட மன்னிப்பு? நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். ஸோ சாமுவேல் என்ன பண்ணுவார்? ஒரு வாளை எடுத்து அந்த அமலேக்கிய ராஜாவை கொன்று போட்டுட்டு, நான் செய்கிறேன் நீ செய்யலை, நான் செய்கிறேன்னு கொன்று போட்டுட்டு அங்கேருந்து புறப்பட்டு போவார். அப்போது இவ்வளவு தூரம் சாமுவேல் சொல்ல எதுவுமே சவுலோட மைண்டில் இல்லை. என்ன சொல்கிறான் இங்கே வந்து, நான் பாவம் செஞ்சேன்னு கூட ஒத்துக்கிறேன், ஆனால் ஜனங்க என்னை விட்டு போயிட போகிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி, நம்ம நல்லா ஐக்கியத்தில் இருக்கிற மாதிரி என் கூட வந்து நின்று பலியெல்லாம் செலுத்திட்டு போங்க. அப்போ கூட அவனுக்கு இந்த ஜனங்க, அந்த சிங்காசனம், பதவி, இதுதான் பெருசாக இருந்துச்சு. இதுதான் சவுல். அவன் கேட்ட பாவ மன்னிப்பு கூட, நான் ஆவியனோட துக்கப்படுத்திட்டேன், நான் வந்து தேவனுக்கு விரோதமாக போயிட்டேன், இதெல்லாம் இல்லை. என் ராஜ்யபாரம் என்னை விட்டு போயிருமோ, ஜனங்கள் என்னை விட்டு போயிடுவாங்களோ. இன்னைக்கு நீங்கள் எதுக்காக தேவனை தேடுறீங்க? உண்மையாய் தேவனை தேடுறோம் அப்படின்னா எவன் என்னை விட்டு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் என்னுடைய கவனம் என்னை சுற்றி இருக்கவங்க மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்காக நான் தேவனை இழந்து கொண்டே இருப்பேன் உணராமல். இன்னைக்கு சவுல் செய்தது அதுதான், புரியுதுங்களா? ஆனால் இதே தாவீது பாவம் பண்ணின போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 51 வந்து அவர், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இது யார் சொல்லி கொடுத்தா? தாவீதுக்கு சாமுவேல் சொல்லி கொடுத்தாரா? கிடையவே கிடையாது. சவுல் சொல்லி கொடுத்தாரா? கிடையவே கிடையாது. ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு. அதுதான் தாவீது மேல இந்த அபிஷேகம். தாவீது அந்த அபிஷேகத்தை இழந்து போக விரும்பவே இல்லை. இன்னைக்கு உங்களுக்குள்ளாக ஒரு அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் சகல சத்தியத்துக்குள்ளாக உங்களை வழி நடத்தும். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. இப்படிப்பட்ட மோசமான ஜனங்களின் தேவன் உங்க பக்கத்தில் வச்சிருக்கிறாருன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொள்ளும் படிக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஸோ யாரையுமே அசால்ட்டாக நினைக்காதீங்க, இவனா அவனா. எல்லார்கிட்ட இருந்தும் நீங்கள் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்பீங்க. இந்த சவுல் இன்னும் எது மட்டும் போனார்னா அஞ்சனம் பார்க்குற வரைக்கும் போனார். எந்த பாவத்தெல்லாம் தேவன் விளக்கினாரோ எல்லா பாவத்தையும் செய்தார். அதே போல் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கி தாவீதின் மேல் வந்து தங்கி இருந்தார். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். இப்போ 2வது கட்டமாக ஒரு பொல்லாத ஆவி, இதெல்லாம் பத்தாதுன்னு தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை பிடித்து கொண்டது. அந்த ஆவிகிட்ட இருந்து சவுலுக்கு விடுதலை வேணும் அப்படின்னும் போது தாவீது அங்கே கொண்டு வரப்பட்டான்.
தாவீதை கொண்டு வந்த வேலைக்காரன் தாவீதை கொடுத்து அழகாக சர்டிஃபிகேட் பண்ணி அதை வீட்டில் வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம். அதில் அவன் சொல்லுவான், அவ்வளவு தூரம் தாவீதை குறித்து அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான், இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் சுரமண்டலம் வாசிச்சாதான் சவுலுக்கு விடுதலை. இன்னைக்கு உங்க மேல எப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கு? இன்னைக்கு நீங்க பாடி துதிக்கும் போது சவுலை போன்ற ஆட்களுக்குள்ள இருக்க ஆவி ஓடி போகணும். உங்களை சவுல் கூட தேவன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவனை குறை சொல்ல மட்டும் இல்லை, அவனை பிடித்திருக்கிற பொல்லாத ஆவியை விரட்ட உங்களால தான் முடியும். நீங்க சவுலோட கூட சேர்ந்து நீங்களும் அவனை மாதிரி மாறுறதுக்கு இல்லை, உங்களை அங்கே வச்சதே உங்க மூலியமா சவுலுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும் படிக்கு. அவன் பெற்றுக்கொண்டா பெற்றுக்கொள்ளட்டும், இல்லைன்னா போகட்டும். ஆனால் உங்க வேலை இடைவிடாமல் தேவனை துதித்து இப்படிப்பட்ட சவுலுக்குள்ளாக இருக்கிற பொல்லாத ஆவியை மேற்கொள்வது. தாவீதுக்கு அந்த கிருபை கிடைச்சுதா? அவர் செய்தாரா அந்த வேலையை? இன்னைக்கு உங்களே எண்ணியும் தேவன் அப்படி தான் வச்சிருக்காரு. ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களை சுற்றி எப்படிப்பட்ட மோசமானவங்க இருக்காங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் அபிஷேகத்தை புரிந்து கொள்ளுங்க. இடைவிடாமல் துதிக்கிறதையும் ஸ்தோத்தரிக்கிறதையும் நிறுத்தாமல் இருங்க. கர்த்தரை விட்டு கொடுக்காதீங்க. அத்தனை ஆவிகளுக்கு மேலே கர்த்தர் நமக்கு ஆளுகையை கொடுப்பார். அத்தனை ஆவிகளுக்கு மேலேயும் கர்த்தர் நமக்கு ஆளுகையை கொடுப்பார். எவ்வளவுதான் சவுல் மூர்க்கமா தாவீதை கொலை செய்யவும் நினைத்தாலோ தேவன் தாவீதை சவுலோட கையில விட்டு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. என் மேல ஈட்டியே பாயட்டுமே, தேவன் விட்டு கொடுக்கலையே, அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும்? அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டுமே. அதே போல பிசாசு பிடித்த மனுஷன் எப்படி இருப்பான்? இதோட நான் முடிக்கிறேன். பார்த்துருக்கீங்களா பிசாசு பிடித்தவங்க? அவனை இப்போ தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிறான். சவுலுக்குள்ளே ஆவி இறங்கினோடனே சவுல் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பான்? டியூனுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக ஒரு ப்ளசண்ட்டான சூழ்நிலை. அவன் இங்கேருந்து அங்கே குதிப்பான், அங்கேருந்து இங்கே குதிப்பான், மூர்க்கமாக தள்ளுவான், அவ்வளோ கலாட்டா பண்ணுவான். அதன் மத்தியில் கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் தாவீது அபிஷேகத்தில் நிரம்பி அந்த யாழை வாசிக்கிறான், இந்த ஹார்ப்பை வாசிக்கிறான். உங்களை சுற்றி எப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்கள் நடந்தாலோ, புயலே அடித்தாலோ, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களை சமாதானமாக வைக்கும். அதன் மத்தியிலும் துதிப்பீங்க. அப்படி அதன் மத்தியில் துதிக்கும் போது சுற்றி அடிக்குது இல்லையா, அத்தனை புயலும் அத்தனை பிசாசும் ஓடி போகும். அதுதான் நடந்துச்சு. தாவீது அத்தனை சிச்சுவேஷன்லையும் அவன் தன் நிலையை உணர்ந்து கொண்டு அவன் அந்த அபிஷேகத்தில் நிரம்பி அதை வாசித்த போது சவுலுக்குள்ளார அந்த பொல்லாத ஆவி ஓடி போச்சு. இது மாதிரி நீங்கள் கேரக்டர் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா, இவன் எப்படி இருந்தான், நான் எப்படி இருக்கணும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அழகாக ஆவியானவர் சொல்லி கொடுத்து நடத்துவார். ஸோ இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இதை இன்னும் டீட்டெயிலாக போகணுன்னா இன்னொரு டைம் என்னைக்காவது இருக்கும்போது தாவீதோட வாழ்க்கையில் தேவன் எப்படி செயல்பட்டான்னு நான் சொல்கிறேன். ஸோ சவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பார்த்தீங்களா? அவன் கொஞ்சம் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்திருந்தா, தேவனுடைய சித்தம் எப்படி இருந்தாலும் அவனுக்கு அந்த பொல்லாத மரணமாவது நேரிடாமல் இருந்திருக்கும் இல்லையா? நான் தற்கொலை பண்ணி சாகிற அளவுக்கு போயிருக்காது. ஸோ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது பெரிய விஷயம் அல்ல, வரங்களை பெற்றுக்கொள்வது பெரிய விஷயம் அல்ல. இலவசமாக ஆவியானவர் கொடுப்பாரு, வாஞ்சியோட நிரப்புவார். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு அதை இழந்து போகிறீங்க அப்படின்னா உங்கள் முன்னிலைமையை பார்க்கிலும் உங்கள் பின்னிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்றதை மறந்து போயிடாதீங்க. ஸோ எதற்காக வேண்டுமானாலும் நீங்கள் ஆவியானவருக்காக எதை வேணாலும் இழந்து போங்க, ஆனால் எதற்காகவும் ஆவியானவரை இழந்து போக ஒரு நிமிஷம் கூட துணியாதீர்கள். ஹல்லேலூயா. ஸோ இந்த 2 பேரோட வாழ்க்கையை வீட்டில் போய் நீங்கள் இந்த பகுதியெல்லாம் எடுத்து க்ளோஸாக வாசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையாக வாசிச்சு பாருங்க. அழகாக ஆவியானவர் உங்களை நடத்துவார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை சுற்றி தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சில பேர் சவுலை போல இருக்காங்கப்பா, சில பேர் சாமுவேலை போல இருக்காங்கப்பா. ஆனாலும் நாங்களோ எங்கள் கண்களை கர்த்தர் மேலேயே வைக்கிறோம் அப்பா. உங்கள் மேலே நாங்கள் கண்களை வைக்கிறோம். உம்மை விட்டு எங்கள் கண்களை நாங்கள் எடுக்காத படிக்கு, உம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போகாத படிக்கு, அந்த அபிஷேகம் சகல சத்தியத்துக்குள்ளாக எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. ஒருவரும் எங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை அப்பா. இன்றைக்கு எங்களை உருவாக்குங்க. எதற்காக எங்களை படைத்தீரோ, எதற்காக எங்களை சிருஷ்டித்தீரோ அந்த காரியம் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நாங்கள் இழந்து போகாத படிக்கு ஜாக்கிரதையாக ஒவ்வொரு நாளும் அதை அனல் மூட்டி எழுப்ப எங்களுக்கு
கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் மூலமாக அநேகருக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் அப்பா. இதோ நாங்கள் அநேகருக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக கர்த்தருடைய சாட்சிகளாக இருக்கும் படிக்கு இன்றைக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீசஸ். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.